अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள், அல்லாஹ் நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஷேகுமார்கள் காமிலீன்களுடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் முபாரக்கான ஆஷூராவுடைய நாள். முஹர்ரம் பிறை 10. அல்லாஹ்விடத்திலே மிகவும் மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு நாள். சஹீஹான ஹதீஸுகளிலே இதனுடைய சிறப்பை காண முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நாளிலே நோன்பு வைத்தார்கள், மற்றவர்களையும் நோன்பு வைக்கும்படி சொன்னார்கள். ஒரு முறை யஹூதிகள் இருக்கும் பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது அவர்கள் நோன்பு வைத்திருப்பதை பார்த்தார்கள். நீங்கள் ஏன் நோன்பு வச்சிங்கன்னு கேட்டாங்க. இன்றைய நாள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடமிருந்தும் காப்பாற்றிய நாள். ஆகவே நாங்கள் அந்த சந்தோஷத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள், அவர்களை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்னு அஹக்கு பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடுவதற்கு, அவர்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நாங்கள் தகுதி உடையவர்கள் உங்களை விட என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்ததாகவும் வருகிறது. சில ரிவாயத்துகளில் வஹாலிஃபுல் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், ஒரு நாளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து வைங்க. அவங்க 9வது புற 10 அன்னைக்கு மட்டும் வைப்பாங்க, நீங்கள் 9 அல்லது 10 பிறையும் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வயின்கானல் பெருமாள் சொன்னாங்க, வயின்கான அல்ல ஆமுல் முக்பில், அடுத்த வருடம் அல்லாஹ் என்னை ஹயாத்தா வைத்திருந்தால் இன்ஷா அல்லாஹு சுமுனால் யௌமத் தாசிர், 10வது நோன்பும் நாங்கள் சேர்த்து வைப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் வந்திருக்கிறது. இது சரியான ரிவாயத்துக்களில் வருது. இதை தவிர இன்னும் நிறைய சிறப்புகளை ஆஷூராவை பற்றி பெரியோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பியாக்கள் தங்களுடைய எல்லா சிரமங்களை விட்டும் விடுதலை பெற்ற நாள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் கரையில் ஒதுங்கிய நாள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட நாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹான ஹதீஸுகளில் அதற்கு நமக்கு பரிபூர்ணமான ஆதாரம் இல்லாவிட்டாலும் கூட
ஒரு சில பலகீனமான ஹதீஸுகளில் இருக்கலாம். ஆக அந்த நாள் அல்லாஹ்விடத்திலே சிறப்புமிக்க நாள் என்பதில் சந்தேகமில்லை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடினார்கள், அதை நோன்பு வைக்கும்படி வற்புறுத்தினார்கள். படியும் சில ரிவாயத்துகளில் வருது, யௌமுல் ஆஷூராவில் நாங்கள் எல்லோரும் நோன்பு வைப்போம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கும் நோன்பு வைக்க வச்சுருவோம். இந்த குழந்தைங்க சில நேரங்களில் பசியில் அழுகும். அப்போ நாங்கள் கம்பளியாலான விளையாட்டு ஜாமான்கள் வச்சுருப்போம். அதை எடுத்து அவங்க விளையாட்டு காட்டி நேரத்தை போக்கி நோன்பு திறக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகாரில் வருது. இந்த மாதிரி அந்த நாளையும் சஹாபாக்களும் கொண்டாடி இருக்கிறார். அல்லாஹ் எல்லா அன்பியாக்களையும் அந்த நாள் தான் பாதுகாத்தானா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு சரியான முறையான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும், சிலர் இன்னும் அதிகமாக உலகத்தை படைத்த நாள், கியாமத்து வரக்கூடிய நாள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஹதீஸுகளில் நாம் பார்த்தவரை கிடைக்கவில்லை. இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்றைய நாள் நாம் அந்த நீண்ட கதைகளெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு சரியாக கிடச்ச 2 ஹதீஸை ஞாபகப்படுத்திக்குவோம். இந்த நாளை நம்ம துவாவில் கழிப்போம். எல்லா அன்பியாக்களையும் எல்லாம் எப்படி பாதுகாத்தான்? துவாக்கள் எல்லா இடத்துல ருஜுவானாங்க, எல்லா இடத்துல கெஞ்சினார்கள், எல்லாம் பாதுகாத்தான். இன்னும் சில பேர் இன்றைய நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கர்பலாவுடைய சோக கதையை கூறி அதான் ஆஷூராவுடைய நாளில் கொண்டாடுறாங்க. ஆஷூராவுடைய சிறப்புங்கிறது வேறு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புங்கிறது வேறு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறப்பானவர்கள். சய்யிது ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாலிபர்களின் தலைவர். அவர்களின் கொடியின் கீழ் தான் நாம் சோனம் செல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது அவர்களுக்கு பின்னால் தான் நாமும் சொர்க்கம் போவோம். அவங்க பொருட்டால் தான் அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிக்கணும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பொருட்டால். சியானு மரா தோ ஹிஸ்ஸா கர்தந்த ரசன், நீமே பக்ஷே பஹுசைன் நீமே பஹசன். என் பாவங்களை 2 பகுதியாக ஆக்கிக்கலா. ஒரு பகுதி ஹசன் நாயத்துக்காக விட்டுரு, ஒரு பகுதி ஹுசைன் நாயத்துக்காக விட்டுறல்ல. அப்போ அல்லாட்ட துவா செய்வோம். உயர்ந்தவர்கள், கொண்டாடப்படக்கூடியவர்கள். ஆனால் ஆஷூராவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த நிகழ்ச்சி ஆஷூரா அன்னைக்கு நடந்தது என்பது தவிர, ஆஷூராவுடைய சிறப்பு அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபாத் கபூல் செய்யப்பட்ட நாள்னு சொல்லப்படுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆஷூராவுடைய நாள் சிறந்த நாள். பெருமானார் காலத்திலும் சிறந்த நாள் தான். பெருமானார் சஹாபாக்களும் அது சிறந்த நாளாக அதை கொண்டாடினார்கள், அதை நோன்பு வைத்தார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக. அந்த நாளை துக்ககரமான நாளாக ஆக்கினது இந்த ஷியாக்கள் தான். ஷியாக்களுடைய பழக்கம் அது மகிழ்ச்சி நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்வதற்காக வேண்டி அன்றைய நாள் நோன்பு வைத்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ நாங்கள் மூசா நபியை கொண்டாடுவதற்கு நாங்கள் இன்னும் ஏற்றமானவர்கள். சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு, நபிமாரலை அல்லாஹ் எல்லா கவலைகளை விட்டு நீக்கணும் என்று கொண்டாடுவதற்கு உண்டான நாள் அது. இப்போ ஆஷூரா இருக்கு யௌமு ஷுக்ர், யௌமுல் ஃபரஹ், மகிழ்ச்சி திருநாள், நன்றி செலுத்த வேண்டிய திருநாள். அந்த நாளை அது யௌமை மாத்தம் ஆக்கிட்டாங்க. மாத்தம்னா யௌமு தக்ஸியா, தன்னுடைய சட்டையை கிழித்து வருத்தப்படக்கூடிய நாளாக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய நாள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதற்காக ஷியாக்கள் அன்றைய நாளில் வருத்தத்துக்குரிய நாளாக ஆக்கிவிட்டார்கள். உலகமெல்லாம் பார்த்திங்கன்னா ஷியாக்கள் இந்த நாளில் சட்டை கிழிச்சிக்குவாங்க, நெஞ்சாக அடித்தா ரத்தம் வர மாட்டேங்குன்னு பிளேடை கையில் சொருவிட்டு அடிப்பாங்க. இது எந்த ரிவாயத்தில் வருது, எந்த ஹதீஸில் வருது எல்லாம் தெரியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. ஒருத்தவங்க மூத்தா போய் வருஷம் அவங்க மூத்தா போன நாளில் சட்டை கிழிச்சிங்கன்னு பெருமானம் சொல்லவே இல்லை. மூத்தா போன அன்னைக்கே யார் சட்டையை கிழித்து மாறில் அடித்து ஒப்பாரி வைத்து அழுகிறார்களோ அது இஸ்லாத்துக்கு மாற்றமானது. யௌமுல் ஜாஹிலியாக்களுடைய
பழக்கம் என்று கடும் கண்டனம் செய்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் 1300 வருஷமாக நெஞ்சிலே அடித்து ரத்தத்தை போக்கி கையில் பிளேடு வச்சுக்குவோம், கத்தி வச்சுக்கிட்டு அடிப்பானோ, முதுகலையும் நெஞ்சிலையும் அடித்து யா ஹுசைன் யா ஹுசைன் யா ஹுசைன். ஹுசைனை அதை கொன்றதே இவங்க தான். ஹுசைன் ரலியல்லாஹு கொலை பண்ணதே இந்த அயோக்கிய பயலு தான். இதே ஈராக் சேர்ந்த கூஃபா நாட்டுக்காசங்க தான். அதனால தான் இவனும் இன்றைக்கி அதை கொண்டுட்டோமே அப்படின்னு அதை தாசியா பரஸ்தி அவங்களோட அன்றைய நாளில் சட்டையை கிழித்து உப்பாரி வைத்து ஓலமிட்டு ஊர்வலமாக போய் இன்னும் ஷியாக்கள் இப்படி அட்டகாசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈரான்லாம் ஊர்வலத்தில் 10-20 வண்டி போகும், மேடைகள் அலங்கரிக்கப்பட்ட வண்டி. ஒரு வண்டியில் ஹுசைன் இல்லாமல் ஒருத்தர் வேஷம் போட்டு ஷிம்ருன்னு ஒருத்தர் வேஷம் போட்டு நிற்போம், அவன் கத்தியில் குத்துற மாதிரி சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டே ஒரு அட்டையில் கத்தி செஞ்சு வச்சு வெட்டுற மாதிரி அது நினைவுபடுத்துகிறாங்க. அது இன்னொரு பொம்பளையை நிற்க வச்சு அவங்க தான் ஜைனப் ஹுசைனுடைய அருமை மகளார். அவங்கள அப்படியே எல்லாத்துக்கு முன்னாடியும் அவங்களுடைய பர்தாவை கிழிச்சான் அவன் வேறுனே அவங்களுடைய பர்தாவை கிழித்து அப்படியே ஊர்வலம் போகிறது. அந்த காட்சியை நினைவுபடுத்துகிறாங்களாம். இப்போ அஹ்ல பைத்துகள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்க. அதே மாதிரி வண்டியில் எல்லாத்தையும் 10 பேர் வச்சுக்கணும் அஹ்ல பைத்துகள். அப்படி இந்த காட்சியை நாடகம் மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. ரத்தம் ஊற்றுற மாதிரி சாயம் மேலே ஊற்றிக்கிட்டு ரத்தத்தை ஊற்றிக்கிட்டு இப்படிலாம் ஒரு சட்டியில் ஒரு தட்டில் ஒரு தலை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு அட்டையில் ரத்தம் ஊற்றி அது ஹுசைனுடைய தலையை கொண்டு போகிறாங்களாம். இங்கேருந்து கர்பலாவிலேருந்து ஷாமுக்கு கொண்டு போகிறாங்க. இப்படிலாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. அப்போ இன்றைய நாளை ஹுசைன் ரலியல்லாஹுடைய சோக நாளாக மாற்ற ஷியாக்கள். அவங்களுடைய வழியை நான் பின்பற்றக்கூடாது. அந்த கர்பலாவுடைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஹுப்பே அஹ்லபைத்துகளை நேசிப்பது நம் மீது கடமை. இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவுகளை நேசிப்பதை அல்லாஹ் நமக்கு அவசியமாக்கியிருக்கிறான். ஹுப்புன் நபி அலல் இன்சானி மஃப்தரதுன் ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை நேசிக்கணும். இவங்க ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் ஹாஸாக எடுத்து வச்சு பேசுகிறாங்க. அது பல வகையில் தப்பு. ஒன்று ஆஷூரா என்றாலே அது சோக நாள் ஆகிட்டானோ. ஆஷூரா சந்தோஷத்தின் நாள். ரெண்டாவது, யாராவது ஹுசைன் ரலியை பற்றி அன்றைக்கி பேசலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஹுசைன் ரலியோட எதிரிகள், அஹ்ல பைத்துடைய எதிரிகள், சுன்னத் ஜமாத்து கிடையாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வராங்க. இது கிடையாது. ஹுசைன் ரலி வஃபாத் ஆனது எப்போ? பெருமானாருக்கு முன்னாடி 50 வருஷம். இந்த 50 வருஷமும் சஹாபாக்கள் கொண்டாட தானே செஞ்சாங்க. ஆஷூராவை நோன்பு வைத்து கொண்டாடினார்கள், துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு பின்னாடியும் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, கொண்டாடினார்கள். 4 ஃபக்ஹாக்கள் வாழ்ந்தார்கள், முஹத்தீஸீன்கள் வாழ்ந்தார்கள், முஃபஸ்ஸீர்கள் வாழ்ந்தார்கள். யாருமே அன்றைய நாளில் ஹுசைன் நாயத்துடைய கர்பலாவுடைய தினத்துடைய சோக நாளாக அறிவிக்கவே இல்லையே. அன்றைய நாளை மாற்றம் செய்யணும், அன்றைய நாளை சோகத்தினாலாக சொல்லணும்னு சொல்லவே இல்லை. அஹ்ல பைத்துகளுடைய முஹப்பத்து அவசியம் இல்லையா அப்படின்னு நம்மகிட்ட சில பேர் கேட்குறது. அஹ்ல பைத்துகள் அவசியம் தான். ஏன் அதில் ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் ஹாஸ் ஆகிற நீ? அது ஷியாக்களுடைய பழக்கம். அஹ்ல பைத்துக்கள்லாம் யாருக்கு? அலி நாயகம் இருக்கிறாங்க, ஃபாத்திமா நாயகம் இருக்கிறாங்க, ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய மேலானவர்கள் ஹசன் ரலியல்லாஹு, அவர்களை விட அந்த சில மேலானவர் அலி ரலியல்லாஹு, ஃபாத்திமா நாயகம் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பெருமானுடைய அனைத்து துணைவிமாருன்னு அஹ்ல பைத் தான். யுத்தஹிருக்கும் அஹ்லல் பைத்தி தத்ஹீரா. அஹ்ல பைத் பெருமானுடைய துணைவிமாரில் அஹ்ல பைத் தான். இப்போ ஒவ்வொருத்தருடைய மறைவு தினத்தையும் இந்த மாதிரி சோகமாக கொண்டாடப்படுதா? ஹசன் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய மறைந்த தினம் என்னைக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அலி நாயகத்துடைய வஃபாத்தான நாள் என்னைக்கு? எனக்கு ஞாபகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ரமலான் 22. ஹசன் ரலியல்லாஹு. அப்புறம் சுன்னத் ஜமாத்துடைய அகீதா ஹுசைன் நாயகத்தோட மேலானவர்கள் யாருங்க? ஹசன் ரலியல்லாஹு. அவங்களோட மேலானவர்கள் யாருங்க? அலி ரலியல்லாஹு. அஹ்ல பைத்தில் அவங்களெலாம் விட்டுவிட்டீங்க.
அவர்களெல்லாம் விட்டுவிட்டு ஹுசைன் நாயத்தை மட்டுமே நீ கொண்டாடுவது அதுதான் சுன்னத்து ஷியா, ஜாஹிலான மடையர்களாகிய ஷியாக்களுடைய சுன்னத்து. ஹுசைனுடைய சிறப்புகளை பேசுங்கள். இன்னும் சொல்ல போனால் கர்பலாவுடைய நிகழ்ச்சி பற்றி நம்ம பேசுகிறது ஒரு பொருத்தமானதல்லன்னு என் கருத்து, என் தனிப்பட்ட கருத்து. ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு சிறப்புகள் கர்பலாவும் நடக்கலை. இப்போ ஹுசைனுடைய மேலானவர்கள் அல்லவா, ஹுசைன் சாதாரணமாக வீட்டில் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கர்பலாவே நடக்கலைங்க, வீட்டிலே இருந்தாங்க. அவங்களுடைய வயசு 55 வயசில் வஃபாத் ஆனாங்க. அந்த 55 வயசில் வீட்டில் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் வந்து மொத்தம் போயிட்டாங்க. முடிஞ்சா இப்போ ஹுசைனை பற்றி பேசுகிறது ஒன்றுமே இல்லை, மேட்டரே கிடையாது. இப்போ ஹுசைன் சிறப்பை யாரும் பேசவே மாட்டிங்களா? பேசணுமா இல்லையா? பேசணும். ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்களோ அதை பேசுங்கள். ஹசன் அல்லா ஹுசைன் பாதி அளவுக்கு சூர்யா ஒத்திருப்பார்கள், மீதி அளவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு ஒத்திருப்பார்கள். அவங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை அமைப்புகள் எப்படிலாம் பெருமானை பின்பற்றி வாழ்ந்தார்கள், அவங்க சொன்ன ரிவாயத்துகள் ஹதீஸுகள், வாழ்க்கை வரலாறுமே அற்புதமான வரலாறு. இப்படியெல்லாம் அவர்கள் மார்க்கத்தை வளர்த்தாங்க, அதை பற்றி பேசுங்க. ஹாஸா நாம் யாரும் கர்பலா பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லாத நாம் பேசுகிறது தவிர்த்து கொள்வது மேலானது. ஏன்னா கர்பலா பற்றி பேசுகிறேன்னு ஆரம்பித்து கதை பேசுகிறேன்னு இப்போ தொடர் கதையாக ஒரு மாதமெல்லாம் ஜும்மாவில் வேறு கர்பலாவின் தொடர் பயான் பேசி எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, முஆவியா ரலியல்லாஹு திட்டி, அவங்க தான் யஸீதை கொண்டு வந்து போட்டாங்க, அங்கேருந்து திட்டி, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு குறை பேசி, இந்த மாதிரி நிறைய சஹாபாக்கள்லாம் திட்டி ஹுசைன சரித்திரத்தை கொண்டு வந்து செயல்பட்டு சில பேர் ஹுசைன் நாயகம் போருக்கு கிளம்புறங்கும் போது எல்லா சஹாபாக்களும் மக்கா மதீனா விட்டு அவங்களும் ஹுசைனை பின்னாடி வர வேண்டியது, ஒருத்தர் கூட வரல. தான் குடும்பத்தை மட்டும் ஏன் கூட்டிகிட்டு போனாங்க, ஏன் அவங்கள கை விட்டாங்கிற மாதிரி மற்ற சஹாபாக்களையும் சேர்த்து திட்டுறது. இப்படி ஒரு வசுவாசு வரும், அது ரொம்ப தப்பு. இன்னும் சில வசுவாசுகள் வரும், ஹுசைன் ஏன் அப்படி கிளம்பி போனாங்க, எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்களே, மூத்த சஹாபாக்களாக இருந்தாங்களே, அவங்கள பின்பற்றி இருந்திருக்க வேண்டியதானே. இப்படி சில பேர் வசுவாஸ் ஹுசைன் நாயகத்து மேலே ஒரு வசுவாஸ் உண்டாக்கிடுவான்ல சைத்தான். இந்த சரித்திரங்கள்லாம் தேவையில்லான்னு படிச்சுட்டு இருந்தான். இவ்வாறாக நம்முடைய சிந்தனைகளை சைத்தான் கெடுப்பான், வாய்ப்பு இருக்குது. சில ரிவாயத்தில் இப்படி வருது, எனக்கு பின்னாடி என் சஹாபாக்களில் சில குழப்பங்கள் வரும், அது விஷயத்தில் நீங்கள் யாரும் வாய் திறக்காதீங்க. அது விஷயத்தில் யார் வாயை திறந்தீர்களோ, நாவை அசைத்தீர்களோ, அவர்கள் வாளை எடுத்து அசைத்ததற்கு சமம் என்றார்கள் எல்லாரும். இப்போ சிஃபீன் போர் வருது, அதை பற்றி நான் மக்கள்கிட்ட பயானம் செய்யக்கூடாது. சரித்திரத்தில் சிஃபீன் போர் நடந்திருக்கா இல்லையா, ஜமல் போர் நடந்திருக்கு, பயானம் செய்யக்கூடாது. ஏன்னா ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள், அங்கேயும் ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள். அதை பேசினா யாராவது ஒரு சஹாபி பற்றி தப்பான அபிப்பிராயம் கல்வியில் வர வாய்ப்பு இருக்குது. கேட்பவர்களுக்கு நீங்கள் விளங்கியவர்களாக இருப்பீர்கள், கேட்குறவங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதை பற்றி பேசவே கூடாது. அவன் வேணும்னா படித்து தெரிஞ்சுட்டு போகிறான். வருஷம் இப்படி கொல்லப்பட்டார்கள் ஹுசைன் இப்படி கொல்லப்பட்டார்கள், அதை சரித்திரமாக சொல்கிறேப்பா. நான் சொல்கிறேன், அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? ஹுசைன் அதை பற்றி பேச வேறு மேட்டரே இல்லையா அவனுக்கு? ஹசன் ரலியை பற்றி பேச வேறு மேட்டரே இல்லையா? ஜி இப்போ சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் பேசு. அந்தஸ்தில் ஹுசைன் நாயகத்தை விட மேலானவர்கள் ஹசன் நாயம், அவங்கள பற்றி என்றைக்காவது பேசுகிறியா வருஷமெல்லாம்? அவங்க சரித்திரமும் பேசு, வாழ்ந்த சரித்திரங்களை பேசு, அவங்க வாழ்க்கையின் படிப்பினைகளை பேசு, அலி நாயகத்துடைய வாழ்க்கை சரித்திரங்களை பேசு, உமர் ஹத்தாப் நாயகத்தை பற்றி பேசு, அவங்களும் ஷஹீதானாங்க, உஸ்மான் கனி ஷஹீதானாங்க.
இன்னதை பற்றி அபூபக்கர் நாயகத்தை பற்றி பேசு. இப்போ இது ஷியாக்களுடைய இத்திபா, அப்படியே இத்திபா செய்கிறான். முஹர்ரம் மாதம் கல்யாணம் வைக்கிறது கூடாது, முஹர்ரம் மாதம் நல்ல காரியம் செய்யக்கூடாது, வீடு குடி போகக்கூடாது. மிஸ்கினுடைய மகளுடைய திருமணம் முஹர்ரம் மாதம் வச்சோம், புற 8 or 9, எத்தனை புற 8. நிறைய பேர் முஹர்ரம் மாதம் சோகமான மாதம், ஹுசைனை கொலை பண்ண மாதம், அதில் போய் கல்யாணத்தை வைக்கிறீங்களே, உங்களுக்கு அஹ்ல பைத்துக்கு மேலே பிரியமே இல்லையா? ஹுசைனாஜ் மேலே பிரியமே இல்லையா? கல்யாணம் முடிப்போம், அல்லாஹ் குழந்தைய கொடுத்தா பேர் ஹுசைன்னு வைப்போம். ஆனால் அல்லாஹ் தாலா பிள்ளை கொடுத்தா ஹசன் ஹுசைன் தான் பேரே வச்சோம். ஒருத்தருக்கு ஹசன், ஒருத்தருக்கு ஹுசைன். அப்போ அந்த சரி அஹ்ல பைத்துக்கு மேலே ஹுசைன் நாயத்து மேலே பிரியம், அதனால் முஹர்ரம் மாதம் கல்யாணம் வைக்க மாட்டேன். சரி விட்டுரு. உனக்கு ஹசன் நாயத்து மேலே பிரியம் இல்லையா? அவங்க ஷவ்வாலில் மொத்தம் போயிருப்பாங்க, அப்பையும் கல்யாணம் வைக்காது. ரசூல்லா மேலே பிரியம் கிடையாதா? அவங்க ரபியுல் லெவலில் பார்த்தா இருப்பாங்க, அப்போ அப்பையும் கல்யாணம் வைக்காத. இப்படி 12 மாதமும் வருது அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம். இப்போ வாழ்க்கையில் கல்யாணம் முடிக்காமல் சாவு, வேறு வழி என்ன செய்யுது? கல்யாணம் முடிக்காமல் சாவு. அலி நாயகம் எப்போ பார்த்தானா? ரம்ஜான் வைக்க முடியாது கடைசியில். எப்போ தான் வச்சு தொலைவ கல்யாணத்தை இல்லைம்மா சொல்லி. இது இதெல்லாம் ஷியாக்கள், இத்திபா ஷியா. அவன் இந்த ரமலான் ஒரு முஹர்ரம் பிறந்துச்சுன்னா சஃபர் 20 வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடத்த மாட்டானோ. முஹர்ரம் சஃபர் 20 வரைக்கும். என்னென்னா முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். அன்னையிலேருந்து 40வது நாள் சஃபர் 20, அன்றைக்கி தான் இன்னும் பெருசாக 40வது ஃபாத்தியா கொண்டாடுவானுவோம். அதே மாதிரி ஊர்வலம் போய் ரத்தம் திரிக்க இது கொண்டாடுவோம். அது வரைக்கும் எந்த நல்ல காரியம் நடத்தக்கூடாது. கருப்பு ஆடை தான் அணிஞ்சிருப்பானோ, அது சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவனுங்க எப்போயுமே இந்த முஹர்ரம் பிறந்துச்சுனாவே கருப்பு ட்ரெஸ்ஸு தான், அது சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம். ஃபுல்லாக கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை, கருப்பு ஜுப்பா, கருப்பு ஆபா, எல்லாம் கருப்பு தான். கருப்பு தலப்பா, எல்லாம் கருப்பு, சோகத்தை காட்டுறாங்க. இது நம் இஸ்லாத்தில் உண்டான நடைமுறை அல்ல. அதை ஞாபகப்படுத்திக்கங்க. பஞ்சா வைக்கிறது, அந்த இதை தொட்டு சந்தனம் தொட்டு துணியில் அடிச்சுக்குவாங்க. இது என்னென்னா பஞ்சத்தன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம், இது ஃபாத்திமா, இது அலி, இது ஹசன், இது ஹுசைன். 5 பேருக்கு 5 பேரையும் கொண்டாடுறோம். 5 பேர் அப்படி. அப்போ இதுவெல்லாம் தவறான வழிமுறைகள். அதை பஞ்சா அப்படின்னு செஞ்சு கை மாதிரி செஞ்சு அதில் பேர் எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லா, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் எழுதி வீட்டு முன்னாடி வச்சுருப்பானுங்க. அது கொடி மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பானோ. இதெல்லாம் மார்க்க நம்ம கற்றுத்தராத வழிமுறைகள். ஹசன் நாயகத்துடைய வாழ்க்கையை பின்பற்று, அவங்க வழிமுறையை பின்பற்றுவது, அவங்களோட புகழ் பாடுவது, அவங்கள பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை சொல்லுவது, அதுக்கு வருஷமெல்லாம் எப்போ வேணால் சொல்லலாம். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் யாசீன் ஓதுங்க, குர்ஆன் ஓதி ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈசா சவாப் செய்யுங்க. இதுவெல்லாம் வழிமுறைகள், நல்ல நிகழ்ச்சி. அன்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக ஹசன் நாயகம், ஹுசைன் அது ஈசா சவாப் செய்யுங்க, அவங்களை நேசியுங்கள். இதெல்லாம் சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா. இதை மாற்றமான அகீதாக்களை சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்களே பல பேர் பள்ளிவாசல்களில் முஹர்ரமான உடனே ஆரம்பிச்சிடுறது. கர்பலாவின் சோக நாட்கள் அப்படி ஆரம்பிச்சு அது மக்கள் அனுப்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை. வருஷம் அதே கர்பலாவை கொண்டு போய் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி என்ன கிடைக்க போகிறோம்? விளங்குச்சாங்க. அதில் என்ன கிடைச்சிச்சு உனக்கு? இல்லை அந்த நாளை நினைவுக்கு வர வேண்டும், பத்ர நினைவுக்கு வரும், உஹது நினைவுக்கு வரும். விளங்குச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மாதிரிலாம் நம்ம சொன்ன உடனே நீங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு எதிரியான்னு கேட்பாங்க. போடா வேலையை பார்த்துட்டு. அவங்க எங்கள் எஜமானவங்க. நீ மக்களை குழப்புற, நீ ஷியாக்களை இத்திபாவு ஷியாக்களை பின்பற்றக்கூடிய காட்சி அது. இது அதெல்லாம் எதுவும் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆஷூராவுடைய அன்று யாசீன் ஓதுங்க.
அன்பியாக்கள் அவுலியாக்கள் எல்லோருக்கும் நன்மையை எத்தி வையுங்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு எத்தி வையுங்கள். ஏழை மக்களுக்கு சோறாக்கி போடுங்க, மக்களுக்கு உதவுங்க, வீட்டில் விசாலமாக செலவு செய்யுங்க. ஹதீஸில் எப்படியும் வருது, யார் ஆஷூராவுடைய அன்று விசாலமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வருஷமெல்லாம் அல்லாஹ் அவங்களுடைய காசு பணங்களை விசாலமாக அல்லாஹ் கொடுப்பான். அப்படி ஹதீஸில் வருது. விசாலமாக செலவு செய்யுங்க ஜி. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. யோசிங்களா? மற்றபடி நாம் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத புது பழக்கங்களை ஏற்படுத்தக்கூடாது. அது நமக்கு அனுமதி இல்லை. குறிப்பாக இன்றைய நாள் எல்லா அன்பியாக்களையும் அல்லாஹ் தஆலா சிரமங்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சஹீஹான தலீல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். சஹீஹான ஹதீஸுகளில் வருது. ஒரு சில லைஃபான ஹதீஸுகளில் நூஹ் நபியும் சேர்த்து வருது. மற்றபடி ஃபுல்லாக எல்லா அன்பியாக்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான் என்று வரலாறுகள் எழுதப்படுகிறது. நமக்கு வரலாறாக இருந்துட்டு போட்டுமே, வரலாறாக இருந்து விட்டு செல்லட்டும், நமக்கு அது முக்கியம் இல்லை. அதான் சார். நாம் எல்லாரோட துவா செய்வோம். அன்பியாக்கள் எப்படி துவா செஞ்சாங்களோ அப்படி எல்லாரோட துவா செய்வோம். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜி அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? அவங்களோட அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிட்டான். அதன் பின்பு அவர்கள் அல்லாஹ் இடத்துல 300 வருடம் அழுததாக சில ரிவாயத்தில் வருது. என்ன சொல்லி எழுதாங்க? ரப்பனா காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பே, நாங்கள் எங்கள் நஃப்ஸுக்கே அநீதி இழைத்துக் கொண்டோம். இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காது விட்டால், எங்கள் மீது இரக்கப்படாவிட்டால் நிச்சயமாக நஷ்டவாளிகள் ஒருவராக நாங்கள் ஆகிவிடுவோம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இந்த துவா நாமளும் ஓதுங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நீங்களே மன்னிப்பாயாக, எங்கள் நஃப்ஸுக்கே நாங்கள் அநீதி இழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மேல் கருணை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளர்கள் ஒருவராக ஆகிவிடுவோம். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ்ட்ட ஜி சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். யா அல்லாஹ், எப்படி எங்கள் வாப்பா எங்கள் தந்தை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளிலே நீ மன்னித்து அருள் புரிந்தாயோ, அவர்களின் மீது கருணை காட்டினாயோ, அது மாதிரி எங்கள் அனைவரையும், எங்களுடைய அனைத்து பாவங்களையும், எங்களுடைய பெரிய சிறிய சகாயிரோ கபாயிரோ, சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும், மா கத்தம்னா மா அஹர்னா, நாங்கள் முன் செய்த பின் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டுவாயா. எங்கள் பாபாவோட எங்களையும் சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்த்து வைப்பாயா. அவர்களையும் எங்கள் அம்மாவையும் எப்படி மன்னித்து கருணை காட்டினாயோ, அதுபோன்று எங்களுடைய நிசியான் தவறுகள் மறதிகளையும் நீ மன்னித்து கருணை காட்டுவாயா. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஜி என்ன துவா செஞ்சாங்க? ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரகம் அன்த கைருல் முன்சிலீன். யா அல்லாஹ், பரக்கத்துக்குரிய தங்குமிடங்கள் எங்களை இறக்கி வைப்பாயா. இவ்வுலகிலும் எங்களை தங்குமிடம் பரக்கத்தான தங்குமிடமாக ஆக்கி வைப்பாயா. கபரிலும் எங்களுடைய தங்குமிடத்தை பரக்கத்தான தங்குமிடமாக்கி வைப்பாயா. சொர்க்கத்திலும் எங்களுடைய தங்குமிடம் சிறப்பான தங்குமிடமாக எங்களை ஆக்கி வைப்போம். முபவ்வ சித்கீன் ஜி
ஃபி மகாடி சிதுக்கின் இந்த மலீக்கி முக்ததிர் அந்த மாதிரி மகாட சிதுக்கில் வழக்கது பவ்வனா என ஜன்னத்தி ஓரஃபனாக சொர்க்கத்திலே உயர்ந்த தங்குமிடத்தில் உங்களை தங்க வைத்தோம். அது இல்லைவா? இந்த மாதிரி எங்களை சுவனத்திலும் உயர்ந்த தங்குமிடத்திலே ஜி இப்போ நெமல் மசீரா ஆயிரத்தி நரத்தை பற்றி பெசல் மசீர் சொர்க்கத்தை பற்றி எல்லாரும் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஸதகனா வஅதுஹு அவ்ரஸனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷா. சுவனத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக சுற்றி திரியும் அளவுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த மாதிரி. ரப்பே நூஹ் நபியுடைய துஆவுடைய பொருட்டால் எங்களுக்கும் நீங்கள் உலகிலும் கபரிலும் ஹஷரிலும் சுவனத்திலும் நல்ல தங்கும் இடத்தில் தங்க வைப்பாயா. ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். சொல்லுங்கள். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். 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 ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போட போனாங்க. என்ன கேட்டாங்க துவா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். இந்த துவாவை தான் ஓதினாலும் ஹதீஸில் எடுத்து பாருங்கள். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். எனக்கு அல்லாஹ் போதுமானவன், உதவியாளர்களுக்கு அல்லாஹ் மேலான உதவியாளன். துவா ஓதுனாங்க, நெருப்பை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கலாம். அதே சொல்லுவோம். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். 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 ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். துஆவுடைய பரக்கத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் தஆலா எதிரிகளின் சூழ்ச்சியை விட்டு காப்பாற்றினான், அது மாதிரி நம்மை அல்லாஹ் தஆலா நமது எதிரிகளுடைய சூழ்ச்சியை விட்டும் காப்பாற்றி, எதிரிகளுடைய ஆபத்தை விட்டு பாதுகாத்து, அரசாங்கத்தின் ஜுல்மோ ஷதம் அரசாங்கத்தின் அநீதிகளை விட்டு பாதுகாத்து. அரசாங்கத்தின் அநீதினா நம்ரூது மன்னன் உத்தரவு போட்டு நெருப்பு மூட்டி கொண்டு போய் உள்ளே போட்டால் அதுவும் அரசாங்கத்தின் அநீதி தான். ஒரு அப்பாவியை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 10 போலீஸ்காரன் சேர்த்து அடிச்சு சாவடிக்கிறாங்களே, அதுவும் அரசாங்கத்துடைய அத்துமீறலும் அநியாயம் தானே. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான அந்த மாதிரி அரசாங்கத்தின் அத்துமீறல்கள், கஹரு ரிஜால், இந்த அடக்குமுறையாளர்களுடைய அடக்குமுறை, காஃபிர்களுடைய ஃபித்னா சூழ்ச்சி, இவைகள் அனைத்தையும் விட்டு எங்களை பாதுகாத்துக்கலாம். 10 பேர் கும்பல் சேர்ந்து மாடு கொண்டு போனான்னு சொல்லி அடிக்கிறானோ, இது மாட்டு சாணியில் மாட்டு மூத்திரம் குடித்து வளர்ந்த பயல்களுக்கு மனிதர்களுடைய அருமை தெரியாது, மாட்டுடைய அருமை தான் தெரியும். அந்த மாதிரி கொடுமைகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானா. மனித பால் குடித்து அம்மாட்ட பால் குடித்து வளர்ந்தவங்களுக்கு மனிதனுடைய அருமை தெரியும், மனித தன்மை இருக்கும். மாட்டு மூத்திரத்தையே குடித்து வளர்ந்தவங்களுக்கு அதுதான் இருக்கும். மாட்டின் மீது முகப்பத்து இருக்கும், மனுஷன் மேலே முகப்பத்து இருக்காது. நல்லா நம்ம அந்த மாதிரி கொடியவர்கள், கொடூரமானவர்களுடைய தீமை அவையிட்டு அல்லாஹ் நம்மையும் அனைத்து மூமின்களையும் அல்லாஹ் முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர்.
حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير 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 حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தாங்க. யா அல்லாஹ், உள்ள இருள் சூழ்ந்து இருக்கிறது, இதை விட்டு என்னை விடுதலை செய்யலாம். அல்லாஹ் எப்படி கேட்டாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் கேட்டாங்க. நாமளும் அதை ஓதி கேட்போம், யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா கவலைகளை விட்டு எங்களை விடுதலையாக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலைகள் இருக்குது. அந்த அனைத்து கவலைகளை விட்டும் எங்களை விடுதலையாக்கி எங்களை வெற்றிகரமாக அல்லாட்ட கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஜி, ஒவ்வொருத்தரும் அல்லாட்ட தன்னோட சொந்த கவலைகள் இருக்குது. தனது மக்களுடைய கவலை, குடும்பத்தாருடைய கவலை ஒன்று ஒன்றா முன் வச்சு அல்லாட்ட கேளுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஜி, ஃபிரௌன் அவங்கள துரத்திட்டு வந்தான். மக்கள்லாம் என்ன மூசா நடுவில் மாட்டி விட்டீங்களேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கப்பா? இன்னமஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்போ நாம் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், ரப்பே நீ என் கூட இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும், சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் வழிகாட்டி கூட அல்லா கேளுங்க. இன்னமஇ ரப்பி சயஹ்தீனி, 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 இன்னமஇ ரப்பி சயஹ்தீனி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் துரத்தணுன்னு போயிட்டாங்க, கனானுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்கும் இடம் இல்லை, இருக்க வீடு இல்லை, இருக்க வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் தெரியாது. இப்போ அங்கே போய் அல்லாட்ட ஒரு மரத்தடியில் போய் 2 கல் எடுத்து வாசித்தாங்க. ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அல்லாஹ் நீ எதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாயோ அந்த ரஹ்மத்தின் பக்கம் நாங்கள் தேவையுடையவராக இருக்கிறோம் அல்லாட்ட கேட்டாங்க. அல்லாஹ்தால வழிகாட்டினா. அல்லாஹ் அவருக்கு தங்குமிடத்தை கொடுத்தான், உணவுக்கு வழி செஞ்சு கொடுத்தான், ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தான், திருமணம் முடிச்சு வச்சான், எல்லா நேமத்துகளையும் கொடுத்தான் அல்லாஹ்தாலா. ஜி, அப்போ நாம் அல்லாட்ட கேட்போம், ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அது தொழிலாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், காசு பணமாக இருக்கட்டும், வீடு வாசலாக இருக்கட்டும், அல்லாட்ட கேளுங்க. ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். 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 அஸ்ஹாபு கஹஃப்களை அவர்கள் துரத்திக்கிட்டே வந்தாங்க.
அவங்க போய் ஒரு குகையில் குளிச்சிட்டாங்க. என்ன துவா செஞ்சாங்க அல்லாட்ட, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் உன் பொறுத்திருந்து எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்கள் காரியங்கள் எது நேரானதோ அது எங்களுக்கு நீ காட்டி தருவாயாகன்னு கேட்டாங்க. போதுங்க, ரப்பனா ஆத்தினா ரஹ்மத்தம் மின் இந்திக் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ் 300 வருஷம் படுக்க போட்டான் நிம்மதியாக. எதிரில் தொங்குது விட்டு எல்லாம் பாதுகாத்தான். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் நீங்கள் ஒன்று அல்லாஹ் 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 ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையான்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துல அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா, அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா. பெருமான லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது துவாக்கள் மேலானதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் இன்னும் சென்ற உம்மத்தினர்களும் நபிமாரும் சொன்ன துவாக்கள் மேலானது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் லா இலாஹ இல்லா சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரிவாயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த துவாவையும் சொல்லியிருக்காங்க. அதையும் ஓதுவோம். அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத்து வ ஹய்யுன் தாயிமுன் லா யமூத்து பியதிஹில் ഖൈർ வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத்து வ ஹய்யுன் தாயிமுன் லா யமூத்து பியதிஹில் ഖൈർ வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي دائم لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي دائم لا يموت بيده الخير وهو على كل شيء قدير.
لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي دائم لا يموت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي دائم لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الخناس الذي يوسوس في صدور الناس من جنة الناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. اللهم أتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا أرحم الراحمين. اللهم أوصل ثواب ما قرأناه إلى حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم وإلى جميع الأنبياء والصديقين والشهداء والصالحين وإلى جميع شيوخنا شيوخ چشتیہ قادریہ نقشبندیہ شہروردیہ رفاعیہ اکبریہ شاذلیہ شطاریہ ونوریہ وفیضیہ رضوان اللہ تعالی علیہم اجمعین، خصوصاً الى صحابت رضوان اللہ تعالی علیہم اجمعین، وخصوصاً الى سیدنا الحسن والحسین رضی اللہ تعالی عنہما، وإلى سیدنا غوث اعظم رضی اللہ تعالی عنہ، وإلى سیدنا خواجہ اجمی رضی اللہ تعالی عنہ، وإلى سیدنا شاہ الامین الناہوری رضی اللہ عنہ، وإلى سیدنا سرکار نوری شاہ قبلہ رضی اللہ تعالیٰ عنہ، وإلى سیدنا شمس العارفین سرکار فیض شاہ قبلہ رضی اللہ عنہ، وإلى سیدنا عامر کلیم شاہ وظہور شاہ جمال شاہ قبلہ رضی اللہ تعالیٰ عنہ، وإلى جمیع المسلمین والمسلمات الأحیاء منهم والأموات إنك مجیب الدعوات برحمتك یا ارحم الراحمین. اللهم طول حیاتنا وحیات جمیع احبابنا مع الصحة والسلامة والعافية والرحمة والبركة. اللهم ارفع درجة شيخنا، اللهم زد شرفا على شرفه وفضلا على فضله، اللهم اجعل فيضانه جارية إلى يوم القيامة. اللهم إنا نسألك الاستحضار في العلم يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلی یا ربی علی نبی محمد وآلہ وصحبہ اجمعین. اے اللہ عوام نواہی کی پابندی کرنے کی توفیق عطا فرما. یا اللہ உன் ஏவல் விளக்கல்களை பரிபூர்ணமாக பின்பற்றி வாழ்பவர்களை எங்களை ஆக்கி வை யா அல்லா. சந்தேகமான விட்டு தவிர்ந்து கொள்பவர்களை எங்களை ஆக்கி யா அல்லா. யா அல்லா தவஜ்ஜு பகைர ஹக்கை விட்டு எங்களை பாதுகாத்துக்க யா அல்லா. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளை சம்பந்தி தரிப்படுத்தியவன ஹக்குடைய கூவத்தை கவனிப்பவர்களை எங்களை ஆக்கிறியா அல்லா. சிருஷ்டிகளை நன்மை தருவை தீமை தருவை என்று எண்ணுவதை விட்டு எங்களை பாதுகாத்துக்கையா அல்லா. சிஃபாத் அதமியாவில் சிஃபாத் உஜூதியாவை பார்ப்பதற்கு தௌஃபீக் செய்யா அல்லா. மக்லூக்குடைய நுமூதில் ஹக்குடைய உஜூதை கவனிக்க தௌஃபீக் செய்யா அல்லா. तवज्जुब सिफ़ात हक़ या अल्लाह, तवज्जुब वजूद हक़ नसीबा के या अल्लाह. या अल्लाह शरीयत तरीक़त हक़ीक़त मारिफ़त तक़वा को नेंगल अलंगर चले या अल्लाह. शरीयत तरीक़त हक़ीक़त मारिफ़त शिरक व टेंगल क़ल्ब ने पादगात के या अल्लाह. बना आतिना फ़िद दुनिया हसना व फ़िल आख़िरति हसना व क़िना अज़ाबन नार. सल्ली या रब्बी अला नबी मुहम्मद व आलिहि व सहबिहि अजमईन. वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लल्लाहु